வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 24வது நாளுக்கான உணவு முறையை உடற்பயிற்சி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சேனலுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாரத் காலேஜ் எம்டி புனிதா கணேசன் அம்மா அவங்க. அடுத்ததா சென்னை ஈக்காடு தாங்கல் சன்பாத் வாட்டர் ஹீட்டர் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா. முத்துச்சிதறல் மாத இதழுடைய ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் ஜெயன் அண்ணா. இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், 23 நாள் தொடர்ந்து விடாம உங்களுடைய டயட்டையும் அண்ட் எக்ஸசைஸும் சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஸோ இன்னைக்கும் நான் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படி சொன்னா நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. நான் தான் கரெக்டா பண்றேனே, இனிமே எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஸோ இதே கான்ஃபிடென்ட்டோட உங்களுடைய மீதி இருக்கிற சேலஞ்ச் நாட்களையும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்போ வாங்க நேரடியா நம்மளுடைய உணவு முறைக்குள்ள போயிடலாம். காலையில எப்பவும் போல எழுந்ததுமே நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜீரக தண்ணி குடிக்க போறோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் பெஸ்ட் ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையுமே எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 9 மணிக்குள்ள சரிங்களா உடற்பயிற்சி கண்டிப்பா செஞ்சே ஆகணும். என்னால உடற்பயிற்சி பண்ணவே முடியல அப்படின்னா உடலுக்கு ஏதாவது ஒரு அசைவு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க வாக்கிங் ஆகுது ஒரு 2 hours ஆகுது, காலையில ஏர்லியா போயிட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சுங்க ஸ்பீடா சரிங்களா. அதுக்கு இடையில அதாவது உணவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணியுமே ஒரு 1 லிட்டர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அழகா குடிச்சு முடிச்சிருங்க. உங்களுக்கு ஓவரா வெயிட் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா நீங்க சுடு தண்ணியா குடிங்க. அதையே சரிங்களா, குடிக்கிற அளவுக்கு சுடு தண்ணியா குடிங்க. அண்ட் காலையில உணவுன்னு பாத்தீங்கன்னா நவதானிய தோசை சரிங்களா. நான் அந்த லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த தோசையை 2 தோசை சாப்பிடுங்க. நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிடும் அண்ட் நம்மளுடைய டயட் உணவாகவும் ஆச்சு. ஸோ அந்த தோசை 2 அதுக்கு தக்காளி சட்னி நீங்க கூட எடுத்துக்கிட்டா போதும். இதை நீங்க புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே நான் காலையில ஊற வச்சு அப்படியே அரைச்சு நீங்க சாப்பிடலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ள பசிச்சுது அப்படின்னா இப்போ எந்த ஃப்ரூட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, உடம்புக்கு வெயிட் போடாத ஃப்ரூட் நம்மளுக்கு எவ்வளவோ தெரியும் சரிங்களா. வாட்டர் மெலன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், எல்லா ஃப்ரூட்டுமே நம்ம அளவாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரூட் அளவாக எடுத்துக்கிட்டு தண்ணி 1.5 லிட்டர் தண்ணியை மதிய உணவுக்குள்ள கண்டிப்பாக குடிச்சு முடிச்சுங்க. மதிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெயோ நெய்யோ டால்டாவோ விடாத குருமா நிறைய காய்கறி போட்டு கேரட்டு பீன்ஸு பட்டாணி அதாவது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ற காய்கறிகளை போட்டு நல்லா நிறைய காய்கறி போட்டு குருமா வச்சு அந்த குருமாவை இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா குருமா கொஞ்சம் தான் எடுத்துக்குவோம், காய்கறி நிறைய, அந்த காய்கறியை ஒரு பவுல் ஃபுல்லா வச்சு நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது ரெண்டுமே நம்மளுக்கு வயிறு நல்லாவே ஃபில் ஆகிடும். இத்தனை நாள் நம்மளுக்கு டயட்ல இருந்து நம்மளுக்கு உடல் பழகிடுச்சு சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இரவு உணவுக்கு முன்னாடி பசிச்சுது அப்படின்னா நீங்க இளநீர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை சுண்டல் வகைகள் இது எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து நம்மளுடைய தண்ணி 1.5 லிட்டர் குடிச்சிடணும். அதாவது காலையில இருந்து மத்தியானத்துல இருந்து நைட்டு தண்ணி மட்டுமே அதிகமா குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. செயின் லிங்க் மாதிரி பழங்கள் கூட காய்கறிகள் கூட செயின் லிங்க் மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காம, ஏன்னா இன்னைக்கு நம்ம பழங்களை சாப்பிட்டு பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த டேஸ்ட் பழகி போய் நாளைக்கே ஸ்நாக்ஸ் தேடும் மனசு. ஸோ நீங்க வந்து ஒரு வாட்டி ஏதாவது வாய் ஒரு மாதிரி இருக்கா, ஏதோ ஒரு ஃப்ரூட் எடுக்கிறோம், ஏதோ ஒரு சுண்டல் எடுக்கிறோம், ஏதோ ஒரு காய்கறி எடுக்கிறோம், மீதி நேரத்தில் தண்ணி குடிச்சு பழகிக்கோங்க சரிங்களா. இது வந்து இரவு உணவுக்கு முன்னாடி 1.5 லிட்டர் தண்ணியும் நம்ம முடிச்சாச்சு. தேவை பசிச்சதுன்னா சுண்டல் வகைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு கண்டிப்பா உடற்பயிற்சி பண்ணணும் சரிங்களா. உடற்பயிற்சி பண்ணாதான் நம்மளுடைய உடல் இளைக்கிறதுக்கு அது வந்து உதவும். ஸோ நீங்க டயட் மட்டும் நான் இருக்கேன் அப்படின்னா அது மெயின்டைன் தான் ஆகும். ஸோ உடற்பயிற்சி சக்ஸஸாக முடிச்ச பிறகு இரவு உணவு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை எடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த தோசையில் வந்து நீங்கள் காய்கறி போட்டுக்கலாம், இல்லை ராவா இருக்கலாம், ஏதாவது ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷு ஏதாவது நம்ம மத்தியானம் வச்ச குருமால பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ காய்கறி ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் இரவு உணவு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். இப்போ வாங்க உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம எப்பவும் போல ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க சரிங்களா. நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் தொடை பகுதியெல்லாம் சூப்பராக குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துல இருந்தே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்பீடாக
ஓட ட்ரை பண்ணுங்கள். முட்டிக்கால் வந்து நல்லா ஹையாக தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இடையில மூச்சு வாங்குறது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நின்றுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். முட்டி வலி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்களா? அடுத்து ஜம்பிங் ஜாக்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து டெய்லியுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதி குறைக்கிறதுக்கும் வயிறு தொப்பையெல்லாம் குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்கள். 3 செட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? 20, 25 இது வந்து உங்களுடைய இஷ்டம். உங்களுடைய எனர்ஜி வந்து எவ்வளோ தூரத்துக்கு உடம்பு ஒத்துழைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அந்த பிளாங்க் பொசிஷனில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி கையாலேயே நடந்து வந்து ஒரு ஜம்பிங் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே கைகளாலேயே நடந்து போய் கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே கைகளால் நடந்து வரணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். பட் நல்லா எஃபெக்டிவான ஒர்க் அவுட் இதெல்லாம். பேக் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் டெய்லியுமே பண்ணுங்களேன். கண்டிப்பாக நல்லா பேக், அந்த தைஸ் அண்ட் ஹிப்பு இதெல்லாமே நல்லா குறையும். ஸோ இதை முடித்த பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கைகளுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் கையிலையே நீங்கள் கிளாக் வைஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் கைகளை. கொஞ்சம் நல்லா கையை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, சரிங்களா, இல்லைனா டைட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி ரொட்டேட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இந்த இதை நல்லா கைகளை வந்து ஒரு 25 கவுண்டிங் வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ளே. அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா? இதுவுமே நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு 25 இல்லைனா 30 எண்ணிக்கோங்க. அப்படியே 1 2 3 4 அந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே கைகளை பின்பக்கமாக கொண்டு போய் சுற்றணும். சரிங்களா? இதுவுமே அதே மாதிரி தான் ஒரு 30 முறை பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். நிறைய பேர் கைகள் பெருசாக இருக்குது கைகள் பெருசாக இருக்குது சொல்கிறீங்களே, இதெல்லாம் டெய்லி பண்ணிங்கன்னா சரியாக போகும். அடுத்து ஒரு கை முன்பக்கமாக வரணும், ஒரு கை பின்பக்கமாக போகணும். சரிங்களா? இதுவுமே 1 2 3 4 இந்த மாதிரி சுற்றணும். இது எல்லாமே நம்மளுடைய கைகள் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததாக அப்படியே ஒரு கை வந்து கீழே போச்சுன்னா இன்னொரு கை மேலே. சரிங்களா? இந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக சுற்றணும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து 30 முறை மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே இந்த மாதிரி செய்யுங்க. இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. தம்பிள்ஸ் இல்லைன்னா வாட்டர் கேனில் நீங்கள் கற்களோ இல்லை மணலோ ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே வெயிட் வச்சுக்கிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தம்பிள்ஸோ இல்லை வாட்டர் கேனோ கையில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டு தூக்கணும் கைகளை. அடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் லெவலுக்கு தூக்கணும். ஸோ இது வந்து கரெக்டாக 30 பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ வெயிட் வச்சுட்டு பண்ணுறது உங்களுக்கு வலிக்கிடு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக வெயிட் வச்சுட்டு பண்ணணும். சரிங்களா? இதை முடித்த பிறகு இப்படி ஒரு கை இப்படி மேலே தூக்கணும், இன்னொரு கை அப்படியே, அதாவது மாறி மாறி தூக்கணும் இப்படி கைகளை. இதுவுமே நீங்கள் ஒரு 30 முறை பண்ணுங்கள். எல்லாமே வந்து வெயிட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. நம்மளுக்கு நல்லா அதாவது சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் கைகளுக்கு. ஸோ உடலில் வந்து உங்களுக்கு எந்த பாகம் குறைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கான உடற்பயிற்சியை நீங்கள் டெய்லி அதிகமாக பண்ணுங்கள். அடுத்து 2 கையும் ஒன்றா மேலே தூக்கணும், திருப்பி ஒன்றா கொஞ்சம் மெல்லமாக அப்படியே கீழே மெல்லமாக இறக்கிட்டு திருப்பி மேலே தூக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 30 முறை பண்ணுங்கள். ஏதோ யோசிச்சுக்கிட்டே பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதை மகி சொன்னதுக்கப்புறமா தான் நினப்பு வருது. அதான் கண்ணு பாருங்களா அப்படியே மேலேயே பார்த்துட்ருக்கேன். சாரி. இப்போ இந்த எக்ஸசைஸும் நம்ம ஒரு 30 முறை முடித்த பிறகு நம்மளுடைய கைகளை இந்த இப்படி அப்படியே இந்த அக்கல் பகுதி வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி இப்படி ஒரு ஊஞ்சல் மாதிரி. சரிங்களா? இந்த இப்படி போகணும், திருப்பி அப்படியே மொல்லமாக கைகளை அக்கல் பகுதி வரைக்கும் ஏற்றிட்டு வரணும், திருப்பி இப்படி சைடில்.
ஸோ இந்த எக்ஸசைஸும் நீங்கள் ஒரு 30 முறை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வெயிட்லாம் வாங்கி வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தாங்க. ஏன்னா இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிறோம். அதுமாதிரி இது கெட்டு போகிற பொருள் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி கைகளை வந்து நம்மளுடைய அந்த கை பிடிச்சிருக்கிற பொசிஷன் பார்த்தீங்களா, நம்மளுடைய உள்ளங்க வந்து நம்மளுடைய உடலை பார்த்தா மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் தம்பிள்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து செஸ்ட் வரைக்கும் தூக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஊஞ்சல் மாதிரி அப்படியே சைடில் கொண்டு போகணும் கைகளை. ஸோ இதுவும் நீங்கள் 30 முறை பண்ணுங்கள். எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து 2 செட்டு 3 செட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு எந்த பகுதி குறைக்கணுமோ அதுக்கு அதிகமாக பண்ணுறது தான் நல்லது. அதனால் அடுத்தது தலைக்கு மேலே எப்படியே ஒரு தம்பிள்ஸை வச்சுக்கிட்டு, இது வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய முட்டிக்கு கீழே இருக்கிற பகுதியை மட்டும் மொல்லமாக இறக்கிட்டு திருப்பி மொல்லமாக மேலே தூக்கணும். இதுவும் ஒரு 30 முறை பண்ணுங்கள். சரிங்களா? இது கூடவே வந்து நீங்கள் நான் இப்படி உடல் முழுக்க குறையும் அப்படி சொல்கிறேன்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடல் முழுக்கவும் ஃபிட்டாக இருக்கும். அண்டு நம்மளுக்கு எந்த ஏரியா பெருசாக இருக்கோ அதுக்கு அதிகமான உடற்பயிற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அந்த கைக்கு அதே மாதிரி இந்த கையிலையும் நீங்கள் ஒரு 30 முறை பண்ணுங்கள். என் பொண்ணு ஒரு தம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவளும் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்ருக்கா. ஸோ குழந்தைங்க வந்து தம்பிள்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கள். காலில் இன போட்டுக்கிட்டால் ரொம்ப வலி எடுக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் சிரிக்கிறா பாருங்க, ஏதோ சேட்டை பண்ணிட்டு சிரிக்கிறா. ஸோ இந்த எக்ஸசைஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி கைகளை பின்பக்கமாக பிடிச்சிக்கணும். நம்மளுடைய தம்பிள்ஸோடு சேர்த்து அப்படியே கையை மொல்லமாக முதுகு பக்கமாக கொண்டு போய் திருப்பி மொல்லமாக நம்மளால் எந்த அளவுக்கு உங்களுடைய கைகளை நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு கைக்கு 30 முறை பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க, உங்களுக்கு டவுட் வரும். எல்லாமே பண்ணுங்கள். சும்மா ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குறையிறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஒரு இடத்த குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதிகமாக உங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அது குறையும். சரிங்களா? உடனே குறைஞ்சிரும் அப்படின்னு கிடையாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ண நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம என்ன டயட் ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் பொறுத்து தான். இதே மாதிரி நம்மளுடைய தூக்கத்துடைய நேரமும் இருக்குது. நாம் வந்து சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்திருக்கணும். ஒரு 7 மணி நேரமாவது நம்மளுக்கு தூக்கம் வேணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அடுத்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமான வெயிட் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 கைகளாலையும் அந்த தம்பிள்ஸை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய முட்டிக்கு கீழே இருக்கிற பகுதி மட்டும் மொல்லமாக கொண்டு போயிட்டு அப்படியே திருப்பி மேலே தூக்கணும். கையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். சரிங்களா? அப்படியே லூஸாக துரதுலன்னு விட்டுட்டு பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய கைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். இதுவும் நம்மளுடைய கைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ்லாம். இதுவும் முடித்ததுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையை வந்து உடல்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிட்டு சும்மா அந்த கையை வந்து அந்த அந்த பிடிச்சிருக்கோல தம்பிள்ஸு அந்த இடத்த மட்டும் சுற்றணும். உங்களால் முடிஞ்ச அளவு சுற்றிட்டு இப்படி வரணும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் 50 பண்ணுங்கள். சரிங்களா? 30 பத்தாது, 50 பண்ணுங்கள். அடுத்து அந்த கையில் மாற்றி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 1 மந்த் அதாவது இப்போ போன நாள் வரைக்குமே நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் நல்லாவே லூஸ் ஆகிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ச் லாஸ் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் இன்ச் லாஸ் நல்லா தெரியுது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது தான் நீங்கள் உங்களுடைய கரெக்டான வெயிட்டை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா முதுகு வலிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எடுத்த உடனேயே நல்லா பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. போக போக நல்லா பெண்ட் பண்ண வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு பயமாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கீழே வந்து ஏதாவது பெட்டோ இல்லை நல்லா மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கீழே விரிச்சிட்டு பண்ணும்போது
உங்களுக்கு பயம் இல்லாமல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக முதுகு வலி உடனே சரியாகும். அடுத்து நம்மளுடைய முட்டி வலிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால சில பேர் முட்டி வலிக்குது அதெல்லாம் சொல்கிறீங்களா, ஸோ அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ முட்டியில் நீங்கள் கையை வச்சுக்கிட்டு உங்களுடைய முட்டி பகுதியை மட்டும் சரிங்களா அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஒரு 15 முறை பண்ணுங்கள் கிளாக் வாய்ஸ். அடுத்து ஆன்டி கிளாக் வாய்ஸ் ஒரு 15 முறை பண்ணுங்கள். பாதம் ரெண்டும் ஒன்றா இருக்கட்டும். என் பொண்ணு இடையில எவ்வளோ சேட்டை பண்ணுறா பாருங்கள். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். இடையில மட்டும் டென்ஷன் ஆனோம். நம்மளுக்கு வச்சுக்கிற ஆப்பு மாதிரி தான். ஏன்னா நம்ம தான் டென்ஷன் ஆகி நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டு நம்ம உடம்பு தான் ஏறும். அதனால் ஸோ அடுத்து ஸ்கிப்பிங் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இந்த முட்டி வலி இருக்குது, முதுகு தண்டோட வலிக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குதிக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் அவ்வளோவா பண்ணாதீங்க. இதுக்கு பதில் நீங்கள் வாக்கிங் இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து சவாசனா. ஸோ உங்களுடைய உடல்லேருந்து காலும் கையும் எந்த அளவுக்கு தள்ளி வச்சா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் இயற்கையாக விட்டு இழுக்கிற உங்களுடைய மூச்சு மட்டும் நீங்கள் கவனிக்கணும். மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கை வலி, கால் வலி, முட்டி வலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின், வயிறு வலி, எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடலில் ஏற்படுற வலிகள் இது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடுச்சு. ஸோ நம்மளுடைய வெற்றிக்கான நாளை தொடுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த மீதி நாளும் நம்மளால் சக்ஸஸாக பண்ண முடியும். இனி வர காலங்களையும் நம்ம உடற்பயிற்சிக்குன்னே இந்த நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய உடலை எப்போவுமே ஃபிட்டாக அழகாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சரிங்களா? எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கணும். இனிமேல் நம்மளுக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான். நம்மக்கிட்ட இருந்த நோய் நொடிகள் எல்லாமே போயிட்டு நம்ம ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் மட்டுமே நினச்சி உங்களுடைய இடது பக்கமாக கையை ஊனி எந்திரிச்சு கைகளை நல்லா தேய்ச்சி அந்த ஹீட்டு வரும் பாருங்களேன் கையில். ஸோ அந்த ஹீட்டை அப்படியே உங்களுடைய கண்ணில் வச்சு அந்த சூடு முழுக்க உங்களுடைய கண்ணில் போனதுக்கப்புறமா கண்ணை மெல்லமாக திறந்து கையை பார்க்கணும். அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உங்களுடைய உடல் இளைச்ச வீடியோவும் நீங்கள் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, வெயிட் குறைஞ்சதெல்லாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழேயே மற்ற சேலஞ்சோ வீடியோட லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் உடல் ஈஸியாக இழைக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக இழைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.